வார்த்தை என்ன? கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன என்றால் ஒரே வார்த்தை தான். உன் மனதை புதிதாக்கு. எல்லாரும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, உன் மனதை புதிதாக்கு என்று ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். மனசு புதுசாயிடுச்சுன்னா எல்லாமே புதுசா மாறிடும். பல விஷயம் வாழ்க்கையில தோல்வியா இருக்கட்டும், இல்லை என்றால் குழப்பமா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், இவள் எல்லாவற்றுக்கும் காரணம் உன் மனதுதான். பவுல் அருமையா ஒரு வார்த்தை எழுதுகிறான், அப்புறம் சொல்றேன் நான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலை வேளையில கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், உன் சூழ்நிலைகள் மாறும்படிக்கு உன் மனதை புதிதாக்கு. மனசு புதுசாச்சுன்னா வாழ்க்கையே புதுசாயிடும். எல்லாவற்றுக்கும் உன் மனது தான் காரணம். பிராக்டிக்கலா பேசுறேன், உன் மைண்ட் செட்டை மாத்து, அவ்வளவுதான். பழைய மைண்ட் செட்டை தூக்கி போடு, புதிய மைண்ட் செட்டை மாத்து. ஸ்தோத்திரம். தமிழில் மனதை புதிதாக்கு என்று எழுதப்பட்டிருக்கான. இங்கிலீஷ்ல ரினியூ பண்றது. ரினியூ யுவர் மைண்ட். ரினியூ பண்றோம், லைசன்ஸ் ரினியூ பண்றோம், ஆதார் கார்டு ரினியூ பண்றோம். அதுக்கப்புறம் என்ன? வேற என்ன இருக்குது? எத்தனையோ ரேஷன் கார்டு இல்ல காரியங்கள் எல்லாம். அது ஒரு காலகட்டம் வந்த உடனே அது என்ன ஆகுது? அது என்ன ஆகுதுங்க? எக்ஸ்பயர் ஆகுது. அதை நம்ம என்ன பண்ணோம்? ரினியூ. இன்னைக்கு காலையில கர்த்தர் உனக்கு சொல்றார், உன் மைண்டை ரினியூ பண்ணு. பழசாயிட்டு இருக்குது, தேவையில்லாத யோசிச்சுட்டு இருக்குது உன் மைண்டு. உன் மைண்டு உன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறது. உன் மைண்ட் இன்னும் பழசாவே இருக்குது. உன் மைண்ட் இன்னும் பழசையே யோசிக்குது. உன் மைண்ட் இன்னும் அந்த பழசு விட்டு வெளியே வரல. தோல்வியை யோசிக்கிறது, தோல்வியான இடத்தை யோசிக்கிறது, தோல்வி உண்டாக்கின மனுஷனை யோசிக்கிறது, தோல்வி உண்டாக்கின கட்டத்தை யோசிக்கிறது, தோல்வியை சந்தித்த காலத்தை யோசிக்கிறது. உன் மைண்ட், உன் மனது இன்னும் பழையதை தேடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பேசுகிறார். மனதை புதிதாக்குவோம் என்றால் மறுரூபமாகுவோம். மறுரூபம்னா என்ன? மறுவாழ்வு, அவ்வளவுதான். மறுரூபம் என்றால் என்ன? மறுவாழ்வு, புதிய வாழ்வு, புதிய வாழ்க்கை, புதிய பாதை, புதிய உருவம். இதெல்லாம் எங்க இருக்குதா? மைண்ட் செட். சும்மா எதை யோசிச்சு உன் மைண்ட்னால வாழ்க்கையை கெடுக்காத. கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எத்தனை மைண்ட் அங்க தேவையில்லாத யோசிச்சு வாழ்க்கையை போன போல என்னால ஒண்ணுமே முடியாது. உலகத்தில் அவன் எதை சாதிக்கிறான்? வேதத்தில் கையில் எடுத்த தேவ பிள்ளையே, உன்னால முடியும். ஆமைன்னு சொல்லு. எல்லா விஞ்ஞானிகள், பைபிள்ல படிக்கிற எல்லா விஞ்ஞானிகள், எல்லா சயின்டிஸ்டும் பெரிய பெரிய சாதனைகளை செய்திருக்கிறாங்க. சயின்டிஸ்ட் ஒருத்தம் பேர் கிறிஸ்துவ பேர் தான். எல்லாரும் பைபிளை கையில் எடுத்தவன் உலகத்தில் பெரிய சாதனையாளர் மாறினாங்க. உன் மைண்ட் ஏன் கெட்டு போயிருக்குது? உன் மைண்ட் ஏன் ஃபெயிலே யோசிக்குது? உன் மைண்ட் ஏன் எல்லாமே பின்னாடி போயிட்டு இருக்குது? உன் மைண்ட் ஏன் உன்னால சாதிக்க முடியாது என்று சொல்லுகிறது? ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்ற, கவனிங்க. எல்லாரும் யானையை பார்த்துருப்பீங்க. யானை, எல்லாரும் யானையை பார்த்துருப்பீங்க, ஜூலியோ எங்கேயோ. அந்த யானை கட்டி வைக்கப்பட்டிருக்குமா இல்லையா? சொல்லுங்க. யானை இருக்கிற இடத்துல அந்த யானை கட்டி வைக்கப்பட்டிருக்குமா இல்லையா? சரியா சொல்லுங்க.
யானை கட்டி வைக்கப்பட்டிருக்குமா? எது கட்டி வச்சிருக்கோம்? யானை கட்டி வைக்கப்பட்டிருக்கும் நமக்கு தெரியும், சங்கிலியில் கட்டியிருக்கும் நமக்கு தெரியும். ஆனால் அந்த யானை காலில் கட்டியிருக்கிற சங்கிலி எதில் கட்டியிருக்கும் தெரியுமா உங்களுக்கு? எந்த மரத்துலையும் கட்டி வைக்க முடியாது. திமிரு வந்துச்சுன்னா மரத்தை பிடின்னு போயிடும். அது முதல் யானை காலில் அந்த யானை பார்க்குற மாதிரி அந்த யானை பாகன் என்ன செய்வான்? யானை காலை கட்டுவான். அது பார்க்குற மாதிரி சங்கிலியை கொண்டு போய் ஒரு பெரிய மரத்தில் சுற்றி விடுவான். அது பார்க்கும்போது அது பார்க்கணுன்றதுக்காக. ஸ்தோத்திரம். கொஞ்ச நாள் ஆன பிற்பாடு அந்த யானை பாகன் யானை காலுக்கு மாத்திரம் சங்கிலி கட்டியிருப்பான். அந்த சங்கிலி மொனை எங்கேயுமே கட்டியிருக்காது, சும்மா அப்படி தான் இருக்கும். நல்லா போய் பாருங்க சூழல். எதையும் கட்டி வைக்க முடியாது, பிடிங்கிடும் அது. அதனால் அந்த சங்கிலி அப்படியே தான் கறக்கும். ஆனால் யானை நினச்சிருக்கோம் மைண்டில், சொல்லுங்க, யானை மைண்டில் நினச்சிருக்கோம் என்னை கட்டி இருக்கிறாங்க, என்னை கட்டி இருக்கிறாங்க, என்னை கட்டி வச்சுக்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன இல்லை, அங்கே கட்டவே இல்லைப்பா. இன்னைக்கு யானை மைண்ட் செட் தான் உன் மைண்ட் செட்டு. இதில் வெளியே வர முடியாது என்ற ஒரு மைண்ட் செட்டு, இது ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு என்ற ஒரு மைண்ட் செட்டு, இதால என்ன ஜெயிக்க முடியாது என்ற ஒரு மைண்ட் செட்டு, இந்த பிரச்சனை எனக்கு ஒரு பெரிய சங்கிலி என்ற ஒரு மைண்ட் செட்டு. உன் மைண்ட் செட்டை மாத்தி பாரு. உன் சங்கிலி எப்பயோ அருந்து போயிடுச்சு. கையை தட்டு, கரங்களை தட்டு. அந்த சங்கிலி எப்பயோ இயேசு அறுத்து விட்டார். கட்டே இல்லை உன் வாழ்க்கையில். உன் மைண்ட் செட்டை மாத்து. உன் மைண்டை ரினியூல் பண்ணு. உன் மைண்டை ரினியூ பண்ணு. மனதின் எண்ணங்கள், உன் மனது பழசா இருக்கிறதுனால தான் உன் வாழ்க்கையில் எதையும் புதிதாக உன்னால காண முடியவில்லை. உன் மனது தோல்வியே யோசித்துக் கொண்டிருக்கிறபடியினால் ஜெயம் என்பது உன் மனதில் வராமலே போகிறது. நான் பலவீனன் பலவீனன் என்று உன் மைண்ட்ல இருப்பதனால தான் பலமானதை உன் கண்ணால் பார்க்க முடியாமல் இருக்கிறாய். இது ஒரு பெரிய பிரச்சனை, இது ஒரு பெரிய பிரச்சனை என்று உன் மைண்ட்ல இருப்பதனால தான் பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு பெரிதாய் தெரிகிறது. யானை யாரால கட்ட முடியாதுங்க. எந்த சங்கிலியும் யாரும் கட்ட முடியாது. ஸ்தோத்திரம். நீ பலவான். எந்த பிரச்சனை உன்னை கட்டி வைக்கவே முடியாது. கையை தட்டு, கரங்களை தட்டு. இயேசு உன்னோடு இருக்கிறார். நீ பெற்ற அபிஷேகம் பெரியது, நீ பெற்றிருக்க ரட்சிப்பு பெரியது, உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். எந்த வல்லமையும் உன்னை கட்டி வைக்க சாத்தியமே கிடையாது. மைண்ட் மாத்திரம் மாத்து, முந்திச்சு, அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். மனது மிக முக்கியம். எல்லாரும் கவனிங்க, சீக்கிரம் சப்ஜெக்ட் நான் போறேன், எல்லாம் நல்லா கவனிங்க. மனது மிக முக்கியம். பைபிள்ல வசனம் இருக்குது, நான் சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறேன். தன் மனதை அடக்காதவன் மதில் இடிந்த பட்டணம் போல இருக்கிறான் என்று பைபிள்ல நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். தன் மனதை அடக்காதவன் எப்படி இருக்கிறான்? அவன் மதில் விழுந்த பட்டணம் போல இருக்கிறான். ஸ்தோத்திரம். தன் மனதை ரினியூல் பண்ணாதவன், தன் மனதை பலப்படுத்தாதவன், தன் மனதை புதிதாக்காதவன் மதில் விழுந்த மதில் இடிந்த பட்டணம் போல இருப்பான். அவனுக்கு பாதுகாப்பே இருக்காது. எந்த நேரத்தில் அவனுக்கு அழிவு வரும், எந்த நேரத்தில் அவனுக்கு ஆபத்து வரும், எந்த நேரத்தில் அவனுக்கு சூழ்நிலைகள் எதிராய் வரும் என்பதை அறியாமலே போகிறான். அதுதான் உன் வாழ்க்கை, என் வாழ்க்கை. மனதை புதிதாக்கு. ஸ்தோத்திரம். எல்லாரும் ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு சீக்கிரம் ஓடி வந்துருங்க எல்லாரும். ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பவுல் இதை பற்றி எழுதுகிறார். ஸ்தோத்திரம். ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பவுல் எழுதுகிறார், உங்கள் மனம்
புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஸ்தோத்திரம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்னவாகிறாங்க? மறுரூபம். மறுரூபம்னா மறுவாழ்வு. மனசு தான் முக்கியம். நான் சொல்றேன் பாருங்க, கேர்ள் சிஸ்டரா இருக்கட்டும், பிரதரா இருக்கட்டும், ஸ்தோத்திரம். உங்க மைண்ட் அளவுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஸ்ட்ராங்கா இருக்கும். உன் மைண்ட் அளவுல நீ வீக்கா இருந்தனா உன் வாழ்க்கையே வீக்கா போயிடும். வாழ்நாளெல்லாம் மற்றவர்களை ஆதாரப்பட்டிருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். மனதை புதிதாக்கு, புது வாழ்வை நீ பார்க்கலாம். மனதை புதிதாக்கு, ஒரு மறு வாழ்வை நீ பெற்றுக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். மனது மிக மிக முக்கியம் என்பதை 3 விஷயம் சொல்றேன், கவனிங்க. ஸ்தோத்திரம். முதலாவது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிக்கும் பொழுது, ஜெபம் பண்ணுவதற்கு மனது தேவை. ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் ஜெபிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு மனது மிக முக்கியம். ஸ்தோத்திரம். எபேசியர் 6:18 நாம் படிக்கிறோம். இரண்டாவது, தேவ பக்திக்கு மனது தேவை. ஸ்தோத்திரம். 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவ பக்திக்கு, ஒரு மனிதன் பக்தி உள்ளவனாய் மாற வேண்டும் என்றால் அவனுக்கு மனது மிக முக்கியம். ஒரு மனிதன் ஒரு ஜெப வீரனாய், ஒரு ஜெபிக்கிறவனாய் மாற வேண்டும் என்றால் அவனுக்கு மைண்ட் மிக முக்கியம். ஸ்தோத்திரம். மைண்டு கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா அவனால் ஜெபிக்கவும் முடியாது. மைண்டு கொலாப்ஸ் ஆனவன் பக்தியானவனை மாறின சரித்திரமே கிடையாது. ஸ்தோத்திரம். மைண்டு கெட்டு போனவன் சாதித்ததா சரித்திரமே கிடையாது. ஸ்தோத்திரம். மைண்டு சரியில்லாதவன் முன்னேறினதாக சரித்திரமே கிடையாது. ஸ்தோத்திரம். மூன்றாவது சொல்றேன் பாருங்க. ஸ்தோத்திரம். தேவனும் அவருடைய கற்பனைகளை நம்முடைய மனதில் தான் எழுதி வைக்கிறார். ஸ்தோத்திரம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். அவருடைய கற்பனைகளை எங்க எழுதி வைக்கிறார் ஆண்டவர்? மனதில். ஸ்தோத்திரம். உன் மனதை புதிதாக்கு. மனது மிக முக்கியம். ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, என்ன பாருங்க, உலகத்துல 3/4 ஜனம் போறான், வரான், வேலை செய்யறான், எல்லாமே பண்றான், ஆனா மைண்டு வேற இடத்துல இருக்குது. அவனு வேலைக்கு போறான், மைண்டு வேற இடத்துல இருக்குது. வீட்டுக்கு வரான், மைண்டு வேற இடத்துல இருக்குது. சாப்பிடுறான், மைண்டு வேற இடத்துல இருக்குது. பேசுகிறான், மைண்டு வேற இடத்துல இருக்குது. இப்படிதான் மனிதன், 3/4 மனிதன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். மனது அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் என்றால் கடவுள் அவன் பட்சத்தில் இருப்பார். அவனுடைய காரியங்களை வித்தியாசமா இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். பைபிள்ல படிக்கிறோம், மனது கெடுக்கப்படுகிறது. சொல்லுங்க இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. மனது கெடுக்கப்படுகிறது. என்ன பார், உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னா சாத்தானுக்கு அவன் பெரிய பெரிய வேலை ஒன்றும் செய்ய மாட்டான். உன் மைண்டை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிடுவான். உன் வாழ்க்கையை கொலாப்ஸ். உன் எதிர்காலத்தை கெடுக்க வேண்டும் என்றால் சாத்தான் ஒரே ஒரு சின்ன வேலை தான், மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருவான். முடிஞ்சு போச்சு, எதிர்காலமே கொலாப்ஸ். ஸ்தோத்திரம். மனது கெடுக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஒரு காரியம், மனது குருடாக்கப்படுகிறது என்று பவுல் எழுதுகிறார். மனக்கண் என்ன ஆக்கப்படுதா? குருடாக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 4:4 நாம் படிக்கிறோம். எழுதி வச்சு வீட்டில் படிங்க. மனக்கண்கள் என்ன ஆக்கப்படுகிறது? குருடாக்குறான். உன் மனசை குருடாக்குறான். இயேசு அநேகருடைய கண்களை திறந்தார். அதன் அர்த்தம் என்ன? மனக்கண். ஒரு மனுஷன் சொல்றான், நான் கண்ணு தெரியுது, ஆனா எப்படி தெரியுதுன்னா மனுஷன்லாம் மரம் போல எனக்கு தெரியுறாங்க அப்படின்றான். எப்பா கண்ணு தெரியுதா அப்படின்னு இயேசு கேட்கிறாரு. தெரியுது ஐயா, ஆனா மனுஷன்லாம் எப்படி தெரியுறான்? மரம் போல தெரியுறான் ஐயா அப்படின்ற. ஸ்தோத்திரம். இன்றைக்கு அப்படிதான் இருக்கிறது. தெளிவான மனக்கண்கள் இல்லை. இதெல்லாம் சாத்தான், தீய சக்திகள் மனிதனை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிற காரியங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இனி வரும் நாட்களிலே கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மனதை கொடுப்பாராக. ஒரு புதிய மனதை நமக்கு உண்டாக்குவாராக. ஸ்தோத்திரம். என்ன பாருங்க,
மனதை கெடுத்து வாழ்க்கையை கெடுத்தவர்கள் 3 பேர். நான் பைபிளில் சொல்றேன் பாருங்க. மனது கெடுக்கப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையை கெட்டு போச்சு. 3 நபர்கள் பைபிள். நம்பர் 1 ஏவாள். யார் சொல்லுங்க? எல்லாரும் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஏவாளின் மனது கெடுக்கப்பட்டது. முழு மனுஷனுக்கும் சாபம் வந்துச்சு. ஏவாளின் வாழ்க்கையே கெட்டு போச்சு. எப்படி கெடுக்கப்பட்டது? ஆசை. எல்லாரும் சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன ஆசை? ஏவாளுக்கு என்ன ஆசை? பழம், ஆகாரம், அதை சாப்பிடணும். சாத்தான் பல வழிகளில் நம்முடைய மனதை கெடுக்க பார்க்கிறான். முதலாவது ஆசை, உலக ஆசை, பொருட்கள் ஆசை, பலவிதமான ஆசைகளை கொண்டு வந்து நம்முடைய மனதை கெடுத்து நம்முடைய வாழ்க்கையின் புது அனுபவத்தை நம்மால் பார்க்க முடியாமல் செய்கிறான். ஸ்தோத்திரம். என்ன பாருங்களேன், எப்போ ஏவாளின் மனது கெடுக்கப்பட்டுச்சோ அதோட மனிதனின் அடுத்த ஸ்டெப்புக்கு மனுஷன் போக முடியாமல் போயிட்டான். மனித வர்க்கம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம போயிடுச்சுங்க. மனிதனை சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் வைத்தது பிகினிங் ஸ்டேஜ். கடவுள் ஒரு ஆரம்ப கட்டம் தான். அதுக்கப்புறம் வேற கட்டம் மனுஷனுக்கு வச்சிருந்தாரு. இப்பொழுது நீ பழத்தை புசியாதே, அடுத்த கட்டம் வச்சிருந்தாரு. அந்த கட்டத்துக்கு மனிதன் போக முடியாமல் போய்விட்டான். காரணம், அவன் மனது கெடுக்கப்பட்டது. என்ன பாருங்களேன், பிரச்சனைகள் இல்லாத மனுஷன் கிடையாது, தோல்விகள் இல்லாத மனுஷன் கிடையாது. ஆனால் என்ன பாருங்க, ஆனால் பிரச்சனையோ தோல்வியோ உன் மைண்டுக்குள்ள வரக்கூடாது. அவ்வளவுதான். நெல்சன் மண்டேலா ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் நேற்று கேட்டேன். வித்தவுட் ரெயின் ஃப்ளவர் cannot grow, வித்தவுட் பெயின் மேன் cannot grow. சூப்பராக அந்த வார்த்தை என் மனசு நல்லா பதிஞ்சிச்சு. ஒரு மலர் மழை இல்லாமல் அது வளராது, ஒரு மனிதன் வலி இல்லாமல் அவன் வளர முடியாது. எல்லாமே நம்மை வளர்க்கக்கூடியது தான். என்ன விஷயம்னா, உன் பிரச்சனை மைண்டு கிட்டு வராது, அவ்வளவுதான். அப்படியே விட்டுரு. நீ சந்திக்கிற சூழ்நிலை, அந்த கஷ்டங்கள் இவெல்லாம் மனசுக்குள்ள கொண்டு வராத. மைண்டுக்குள்ள எதை நம்ம கொண்டு வந்து வைக்கிறோமோ அது நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆமென். இப்ப மனிதன் முதலாய் தன் மனது கெடுக்கப்பட்டது அவனுடைய ஆசையினால. மனிதன் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் போய்விட்டான். ஸ்தோத்திரம். நம்பர் 1. 2வது மனிதன், மனதினால் கெடுக்கப்பட்ட 2வது மனிதன் சவுல். யார் சொல்லுங்க? எப்படி கெடுக்கப்பட்டான் சொல்றேன், கவனிங்க. நல்லா தான் இருந்தாங்க. அவன் சவுலு நல்லா தான் இருந்தான். ஒரு வார்த்தை அவன் காதுக்குள்ள போயிடுச்சு, அவன் மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. என்ன வார்த்தை தெரியுமா அது? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. இந்த வார்த்தை சவுலோட மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணிச்சுங்க. அதுக்கப்புறம் தான் ஆளே மாறிட்டான். சோ அதுக்கப்புறம் தான் ஆளே மாறிட்டான். நல்லா இருந்தாங்க, அவன் ஒரு தேவ மனிதன் தான். ராஜ்யம் போயிடுச்சு, தோல்வி, சரியான மரணம் இல்லை, நிம்மதியே இல்லாம வாழ்ந்தான். ராஜா வாழ்க்கை தான், ஆனா நிம்மதி கிடையாது. ராஜா சாப்பாடு தான், நிம்மதி கிடையாது. ராஜா மரியாதை தான், ஆனால் சந்தோஷம் இல்லை. இப்படிதான் வாழ்ந்து மரித்தான் சவுல். காரணம் என்ன? காரணம் என்ன? என்னங்க புரியலங்க நான் பேசுறது? காரணம் என்னங்க? அவன் மனது கெடுக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். பெருமை வந்துச்சு, பிரெஸ்டீஜ். இந்த பிரெஸ்டீஜ் எல்லாம் கிறிஸ்தவங்களாம் அதெல்லாம் கேர் பண்ணக்கூடாது. பிரெஸ்டீஜ் எல்லாம் நீ பார்த்தனா இயேசுவும் கூட இருக்க மாட்டாரு. சவுல் பிரெஸ்டீஜை பார்த்தாரு. நான் எவ்வளோப்பட்ட ஆளு, எனக்குன்னா நான் எப்படியாப்பட்ட ஆளுன்னா இருப்பார். கடைசியில் மண்ணா போயிட்டார் அவர். அதனால் மனுஷன் உன்னை உயர்த்தணும்னு மைண்டை நினைக்கவே நினைக்காத, தப்பு.
மனுஷன் என்னை உயர்த்த மாட்டான், என்னை பெருமையாக பேச மாட்டான், என்னை உயர்த்த மாட்டான் என்று நீ மனதளவாய் எதிர்பார்ப்பாய் என்றால் உனக்கு தான் விழுகை. இதான் சவுல் இடத்தில் நடந்தது. ஸ்தோத்திரம். மூன்றாவது நபர், மனதளவாய் கெடுக்கப்பட்ட மூன்றாவது நபர் யார் என்றால் யூதாஸ் இஸ்காரியத். எப்படி அவர் மைண்ட் டிஸ்டர்ப் ஆச்சு? எப்படிங்க யூதாஸ் மைண்டு கெட்டு போன? எப்படிங்க? துட்டு, டப்பு, மணி, பைசா. இன்னைக்கு உலகத்தில் முக்கால் பாக மனுஷன் மைண்ட் டிஸ்டர்ப் ஆக பணம். பணம் தேவை, நான் இல்லைன்னு சொல்லல, பணம் தேவை. ஆனால் பணமே வாழ்க்கை அல்ல. பணம் வாழ்க்கைக்கு தேவை, ஆனால் வாழ்க்கையே பணம் அல்ல. பணம் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. எங்க வைக்கணும் அங்க வச்சாதாங்க எல்லாமே சரியா இருக்கும். பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், ஆசையா இருக்கட்டும், பாசமா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், எல்லாமே எந்த இடத்தில் இருந்தால் வைத்தால்தான் அதற்கு மரியாதை. யூதாசு பணத்தை எங்க வைக்கணும்னு தெரியல, கொண்டு வந்து எங்க வச்சார்? அவரு மைண்ட்ல வச்சிட்டார். 30 காசு, 30 காசு, 30 வெள்ளி, 30 வெள்ளி, தூக்கமா போச்சு அவனுக்கு. சாத்தான் அந்த பண கொண்டு வந்து மைண்ட்ல வச்சு யூதாஸின் வாழ்க்கையை கெடுத்தான். மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. எங்க போனா பணமா தெரியுது. ஏசு கிட்ட போனா கூட மனசு பணமா தெரியுது அவனுக்கு. எங்க போனாலும் பணம் தான் மைண்ட். 30 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு, இதுதான் எங்க போனாலும் மைண்ட்ல அதே தான் சுத்துதான் அவனுக்கு. கடைசியில் அவனை முடிவு பாருங்க, கெட்டு போனான். இப்படிதான் மனதை கெடுத்து மனிதனை அழிக்கிறான் சாத்தான். ஸ்தோத்திரம். உங்களுடைய மனது புதிதாக்கப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம மைண்டை ரினியூ பண்றாருங்க, புதுசாகிறாங்க, அப்டேட் பண்றாருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம பழைய மனிதர்கள் நம்மை புதிய மனிதனா எப்படி மாத்துறாரு? ஞானஸ்தானத்தின் மூலமா நம்மை புதிய மனுஷலா மாத்துறாரு. ஸ்தோத்திரம். அதே போலதான் நம்முடைய மனதையும் கர்த்தர் புதிதாக்குறார். நம்முடைய மைண்டையும் ஆண்டவர் புதிதாக்குறார். ஸ்தோத்திரம். எப்படி ஆண்டவர் புதிதாக்குறார் என்று ஒரு 6 விஷயம் அதே அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் டக்கு டக்குன்னு சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஸ்தோத்திரம். நம்முடைய மனதை புதிதாக்கக்கூடிய காரியங்கள். எப்படி ஒரு மனிதன் இல்லை என்றால் ஒரு கிறிஸ்தவன் தன் மனதை புதிதாக்கி கொள்ளலாம்? எப்படி ரினியூ பண்றது? அதை எப்படி ரினியூவல் பண்றது? பழைய மனதை, கெட்டுப்போன மனதை, படசை யோசிக்கிற மனசை, குழம்பி போயிருக்கிற மனசை, கெட்டு போயிருக்கிற மனசை, ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இதுக்கு, ஏன் வாழணும், இது எதுக்கு, அது எதுக்கு, இது எதுக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற மனசு எல்லாத்தையும் வெறுக்குது, எதையும் நேசிக்க மாட்டேங்குது. அப்படி ஒரு மனசு, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வரும் என்ற நம்பிக்கை இல்லாத மனசு, இதெல்லாம் அப்டேட் ஆகணும். இதெல்லாம் பழசு. இந்த மனதை ரினியூல் பண்ண வேண்டும். இப்போ ஸ்தோத்திரம். வரும் நாட்களில் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய மனதை நாம் புதிதாக்கும் பொழுது நிச்சயமாய் புதிய வழிகள் நமக்கு திறக்கப்படுங்க. நிச்சயமாய் புதிய வழிகள் திறக்கப்படும், புதிய பாதைகள் திறக்கப்படும், புதிய மனிதர்களாய் நாம் மாறுவோம். நிச்சயமாய். ஒரு அலையில சொல்லுங்க எல்லாரும், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன், கவனிங்க. மனது புதிதாகினால் நடக்கும் 2 காரியங்கள். ஒரு மனசு புதிதாயிருக்குது என்பதற்கு 2 காரியங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1 அதிகாரம் 13 வசனம், 2 ரோமர் 12 அதிகாரம் 3 வசனம். மனது புதிதாக்கப்படும் பொழுது நமக்கு தெளிவு உண்டாகும். மனது புதிதாக்கப்படும் பொழுது நமக்கு என்ன உண்டாகும்? சொல்லுங்க. தெளிவு உண்டாகும். நம்முடைய பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும், நம்முடைய வார்த்தையில் ஒரு தெளிவு இருக்கும், நம்முடைய நடக்கையில் ஒரு தெளிவு இருக்கும். தெளிவு. தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல, தெளிவை கொடுக்கிற தேவன்.
ஸ்தோத்திரம். பல விஷயங்களில் தெளிவில்லாமல் இருக்கிறோம் என்றால், தெளிவில்லை என்றால் உன் மனது டிஸ்டர்ப் ஆயிருக்குது, உன் மனது கெடுக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். ஒரு மனது புதிதாக்கப்படும் பொழுது அந்த மனதுக்கு தெளிவு உண்டாகிறது. ஸ்தோத்திரம். தெளிவாய் பார்க்கலாம் நம்முடைய எதிர்காலத்தை, தெளிவாய் பார்க்கலாம் கர்த்தர் எனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று, தெளிவாய் கேட்கலாம் கர்த்தர் என்னோட என்ன பேசுகிறார் என்று, தெளிவாய் பேசலாம் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்தை. ஸ்தோத்திரம். தெளிவே இல்லை என்றால் நம்முடைய மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிருக்குது. ஸ்தோத்திரம். மனது கெடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளால்தான் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றமும் தெளிவில்லாமல் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இனி நாட்களிலே கர்த்தர் ஒரு தெளிவை தருவாராக, ஒரு தெளிவான காரியங்களை நமக்கு உண்டாக்குவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம் பாருங்க, மனது புதிதானால் இரண்டாவது காரியம் என்னன்னா பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருக்குது. ரோமர் 12:2 இருக்குது. ஸ்தோத்திரம். மனது புதுசா மாறும் பொழுது நாம் பகுத்தறிகிறவளாய் மாறுகிறோம். சூப்பர் வார்த்தைங்க இது. மனது புதிதாகும் பொழுது நம்ம எப்படி மாறுறோமா? நம்ம பகுத்தறிகிறவர்களாய் மாறுகிறோம். பகுத்தறிவு. பகுத்தறிவு அப்படின்னா என்ன? பகுத்தறிவு என்னங்க? எல்லா விஷயத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்த்து அதை புரிந்து கொள்ளுவது. சென்ஸ் இல்லையா உனக்கு அப்படின்றோம், காமன் சென்ஸ் இல்லையா அப்படின்னு பேசுறோம் பிராக்டிக்கலா. ஸ்தோத்திரம். பகுத்தறிவு. இன்றைக்கு மனிதன் பகுத்தறிவு இல்லாத நாள் பல சிக்கலில் சிக்கிக் கொள்ளுகிறோம். சில இடத்துல போய் மாட்டிறோம், சிக்கிறோம், சில குழியில விழுந்துடுறோம், சில ஆபத்துல மாட்டிக்கொள்கிறோம். ஏன்? பகுத்தறிவில்லை. இது என்ன ஏது, இந்த ஆள் யாரு, என்ன பேசுறாரு, இந்த வழி என்ன, இவங்க யாரு, இந்த காரியம் என்ன, இவங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, இது என்ன என்று பகுத்தறிவை உண்டாக்குவது தெளிவான மனது. சில நேரத்தில் பாருங்க, சில விஷயத்த நம்ம யோசிக்காமலே செய்துடுறோம். டக்குன்னு செய்துடுறோம், டக்குன்னு பேசிடுறோம், டக்குன்னு கொடுத்துடுறோம். இப்ப சில விஷயங்கள் நடக்குது. ஏன்? பகுத்தறிவு அங்க வேலை செய்யல. ஏன்? மைண்ட் டிஸ்டர்ப். மைண்ட் டிஸ்டர்பா இருக்கிறதுனால அது வேலை செய்ய மாட்டேங்குது, ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது. பகுத்தறிவதில்லை. ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுது, சாத்தானை நீங்கள் பகுத்தறியுங்கள். கண்டுபிடிக்கணுமா? இதை யார் செய்யறது? சாத்தான் செய்கிறானா? என் வாழ்க்கையில சாத்தான் செய்கிறானா? என் பிள்ளைய சாத்தான் கிரியை செய்கிறானா? என் வீட்டுக்கார, என் குடும்பத்தில் யார் கிரியை செய்கிறது? என்ன நடக்குது? சாத்தானின் கிரியா என்று நாம் பகுத்தறியும்படிக்கு நம்முடைய மனது மிக முக்கியம். ஸ்தோத்திரம். ஒரு மனது புதிதாகும் பொழுது 2 காரியம். ஒன்று, முதலாவது என்ன? தெளிவு உண்டாகும். இரண்டாவது சொல்லுங்க, பகுத்தறிதல் உண்டாகும். அந்த மனது புதிதா இருக்கிறது, மனது சரியா இருக்குது என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். சரி, எப்படி நம்முடைய மனது புதிதாக்கப்படுகிறது? 6 விஷயங்கள் அந்த 12ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறார். நிறைய விஷயம் பின்னாடி இருக்குது, ஒரு 6 விஷயம் நான் சொல்லிடுறேன். ஸ்தோத்திரம். முதலாவது காரியம், நம்முடைய மைண்டு புதுசாகணும். என் மைண்டு அப்டேட் ஆகணும், என் மைண்டு ரினியூவல் ஆகணும், பழசெல்லாம் நீங்கணும் என்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு முதல் காரியம் என்னவென்றால், 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் பவுல் எழுதுகிறார், உன் ஆராதனையிலே நீ ஜீவ பலியாய் உன்னை நீ ஒப்புக்கொடு. ஜீவ பலியாய் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அதுதான் என்ன ஆராதனையா? அது புத்தி உள்ள ஆராதனை. எல்லாம் கவனிங்க. புத்தி உள்ள ஆராதனையில நம்முடைய மைண்டு புதுசா மாறுது. ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு நம் ஆண்டவரிடத்துல நம்ம முற்றிலுமாய் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் கையில நம்ம கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மைண்டு புதுசாயிடும். நீ எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கொடுக்காம இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன் மைண்ட்ல என்ன மைண்ட்ல புதுதாகாம இன்னும் அது சோர்வையும் தோல்வியும் உண்டாக்கி கொண்டே இருக்கும்.
சர்ச்சுக்கு வராங்க, கரெக்டாக வந்துடுறாங்க, சர்ச்சுக்கு வராங்க போகிறாங்க, சர்ச்சுக்கு வராங்க போகிறாங்க, ஆனால் மாற்றம் இல்லை. ஏன்? இன்னைக்கு அந்நிய ஜனங்கள் சொல்கிறாங்க, என்ன சர்ச்சுக்கு போது வருது, ஒரு ஆளே மாறலையே, புத்தியே மாறலையே, பேச்சே மாறலையே அப்படின்னு ஜனங்க சொல்கிறாங்க. ஏன்? இன்னைக்கு எல்லா சபையிலும் அப்படி நடக்குது. ஏங்க? சர்ச்சுக்கு வரான், கட்டுறான், வரான், கரெக்டாக வரான், ஞாயிற்றுக்கிழமெல்லாம் உக்காடுறான், போகிறான், வரான், போகிறான், கரெக்டாக வரான், ஆனால் மாற்றம் இல்லை. ஏன்? ஏன் சொல்லுங்க? சர்ச்சுக்கு வராரு, ஆனால் சரண்டர் பண்ணல அவரு. இதான் முக்கியம். வர்றது போகிறது முக்கியம் கிடையாது. ஒரு பையனை பார்த்து கேட்டாங்களாம், அப்பா உனக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரு உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னானா. அவங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சான். பரவாயில்லையே, என் புள்ள ஸ்கூலுக்கு போகிறது அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறானே அப்படின்னாங்களாம். உனக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். போகிறது பிடிக்கும், வர்றது பிடிக்கும், நடுவில் அங்கே இருக்கிறது பிடிக்காது அப்படின்னானா. சூப்பர்ல, எவ்வளோ கில்லாடி போகிறான். இதுதான் சர்ச்சு. வர்றது பிடிக்கும், போகிறது பிடிக்கும், இங்கே உட்காந்து ஆராதனை பண்ணுறது, வசனம் கேட்குறதுலாம் பிடிக்காது. அப்போ உன் மைண்ட் எப்படி புதுசாக மாறும்? உன் மைண்ட் எப்படி ரினியூல் ஆகும்? உன் மைண்ட் எப்படி அப்டேட் ஆகும்? உன் மைண்ட் எப்படி புதுசாக மாறும்? எப்படி பழசெல்லாம் எப்படி எரேஸ் ஆகும்? உன் மைண்டை பிடிச்சிருக்கிற எல்லா அந்த இருள், அந்த தோல்வி, இவைகள் எல்லா வெற்றிலிருந்து அந்த மைண்டு எப்படி வெளியே வர முடியும்? எந்த அளவுக்கு ஆண்டவர் கையில் நீங்க ஒப்பு கொடுத்து தேவனை ஆராதிக்கிறாயோ அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை புதிதான மனதை கொடுப்பார் உனக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். அதனால் ஆராதனைக்கு வரும்போது அடிக்கடி சொல்றது, உள்ள வந்துட்டாலே வெளிய விஷயத்தை யோசிக்க கூடாது. ஒரு 10 நிமிஷம் தான், ஒரு 1/4 மணி நேரம் தான் நம்ம ஒர்ஷிப் பண்றோம். ஒர்ஷிப் டைம் மிக முக்கியம். அந்த நேரத்தில் கண்ணை திறந்து பார்க்கிறது, அந்த நேரத்தில் எங்க யோசிக்கிறது, இதெல்லாம் வச்சுக்க கூடாது. மிகவும் தோல்வியை உண்டாக்கும் உங்க வாழ்க்கையில். ஸ்தோத்திரம். அந்த 15 நிமிஷம் உங்க வீட்டில் நீங்க ஆராதனை பண்ண முடியாது. வீட்டில் ஜெபம் பண்ணலாம், ஆராதனை பண்ண முடியுமா? வீட்டில் சொல்லுங்க. வீட்டில் உபவாசம் இருக்கலாம், ஆராதனை பண்ண முடியுமா? நீ தனியாக தான் கத்தின்னு கிடக்கணும். அந்த அளவுக்கு இருக்குமா? ஸ்தோத்திரம். எதுக்கு சர்ச்சுக்கு வரோம்? எதுக்கு ஆராதனைக்கு வருகிறோம்? எல்லாரும் சேர்ந்து பாடி தேவனை துதிக்கும் போது தேவ பிரசன்னம் உண்டாகுது, ஒரு பலன் உண்டாகிறது நமக்கு. ஆமென். அதுல ஒரு மாற்றம் உண்டாகிறது. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். அங்கு ஜீவனும் ஆசீர்வாதமும் உண்டாகிறது. அதான் சபை. ஸ்தோத்திரம். மைண்டு புதுசா மாறட்டும். ஸ்தோத்திரம். மைண்டு புதுப்பிக்கப்படட்டும். போன வருஷம் நடந்தது, பழைய கழுதை, அந்த ஃபெயில், தோல்வி, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இதெல்லாம் விட்டுரும், மைண்ட் வெளியே வரட்டும். ஸ்தோத்திரம். பவுல் ரோமர் சபைக்கு எழுதுகிறார். அந்த ரோமர் சபையில் இருக்கிறவங்க என்ன தெரியுமா, கடவுள் இப்போ புதுசாக ஒன்றும் பண்ண மாட்டாரு என்ற ஒரு பழைய மனதில் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு பவுல் புத்தி சொல்றார், உங்க மனசு மாறட்டும், இயேசு புதிதானதை செய்ய போகிறார். இவங்க பழைய பிரமாணம், நியாய பிரமாணம், 10 கட்டளைகள், அதை பற்றி தான் யோசிச்சிருந்தாங்க இந்த ரோமர் சபை. பவுல் அவர்களுக்கு உங்கள் மனதை புதிதாக்குங்கள், புதிதான காரியங்கள் நடக்க போகிறது என்று பவுல் அந்த சபைக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீயும் கூட ஏதோ பழைய யோசிச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இனி அவ்வளவுதான் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கிற காலம் அல்ல. உன் மனதை புதிதாக்கு, புதிதான காரியங்களை நீ பெற்றுக் கொள்வாய். ஹல்லேலூயா. முதல் காரியம், நம்முடைய மனது புதிதாக்கும்படிக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், தேவனுக்கு ஜீவ பலியாய் நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அடிக்கடி வாயில சொல்ல இந்த வார்த்தையை. ஆண்டவரே என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னையும் மனைவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தை கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வார்த்தையை கடவுள் எதிர்பார்க்கிறார். ஒப்பு கொடுக்கிறவரை தான் அவர் உருவாக்குவார். ஒப்பு கொடுக்கிறவரை தான் அவர் சரிப்படுத்துவார். ஒப்பு கொடுக்கிறவரை தான் புதிய பாத்திரமாய் மாற்றுவார். ஒப்பு கொடுக்கிறவரை தான் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார். நீ ஒப்பு கொடுக்கவே இல்லை, நீ போற வர அப்படின்னா அப்ப கடவுளிடத்தில் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. ஸ்தோத்திரம். நம்பர் 2, ரெண்டாவது காரியம், ரெண்டாவது விஷயம், நம்முடைய மனது புதுசா மாறணும்னா பைபிள் என்ன சொல்லுது? ரெண்டாவது விஷயம் கவனிங்க. இரண்டாவது காரியம் என்ன பாருங்க,
உலகத்தோடு ஒத்து வேஷம் போடாத. 2ஆம் வசனம் ரோமர் 12:2 என்ன சொல்லப்படுது? உலகத்தோடு என்ன செய்யக்கூடாது? நம்ம ஒத்த வேஷம் தரியாமல். மிக முக்கியமான வார்த்தை. ஒரு கிறிஸ்தவன் மனதளவாய் அவன் மாற வேண்டும் என்றால், உன் மனசு மாறிச்சுனா உன் குடும்பம் மாறும். உன் மனதில் ஒரு மாற்றம் வந்தால் உன் எதிர்காலம் மாறும். உன் மனதில் ஒரு மாற்றம் வந்தால் உனக்குள்ள இருக்கிற புதிய காரியங்கள் நடக்கும். ஒரு மனதில் ஒரு மாற்றம் வந்தால் உன்னுடைய குடும்பத்திலும் வீட்டிலும் பெரிய மாற்றம் நிச்சயமாய் நடக்கும். ஸ்தோத்திரம். உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல். சர்ச்சைக்கு வந்தா சர்ச்சை மாதிரி இருப்பாங்க, வெளியே போயிட்டா வெளியே மாரி ஆயிடுவாங்க. அப்படியே எப்படி மாற மைண்டு? இந்த மைண்டு மாறன்றீங்க. இது டுபாகூர் மைண்டு. ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுறது. இந்த மைண்ட் எப்படி கடவுள் மாற்றுவாரு? இந்த மைண்ட் எப்படி மாற நம்ம எதிர்பார்க்கிறோம்? நம்ம தான் மாறின்னு இருப்போம். உலகத்துக்கு ஏற்ற வேஷம். வேஷம் என்ன? இந்த உலகத்தின் பாவம், இந்த உலகத்தின் சம்பிரதாயம், உலக ஜனங்களுடைய வழிபாடுகள், உலக ஜனங்களுடைய வழி, உலக ஜனங்களுடைய பாதை. நீ ஆயிரு, அவ்வளவுதான் நான் சொல்றது. அஜய் ஆயிரு, ராஜேந்திரையாருங்க. மாறாதீங்க. அப்படியே மாறினீங்கன்னா மைண்ட் மாறாது. கடைசி வரைக்கும் அப்படிதான் இருப்பீங்க. அப்படியே மண்ணுக்கு போக வேண்டியதான். நம்ம நான் தான். உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாது. இந்த உலகம் என்ன சொல்லுது? இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லுது, நீ போய் சேருவியா? இந்த உலகம் என்ன சொல்லுது? பரிசுத்தம் வேண்டான்னு சொல்லும், நீ போய் சேருவியா? இந்த உலகம் வேதம் வேண்டாம் என்று சொல்லும், நீ போய் சேருவியா? இந்த உலகம் சொர்க்கம் இல்லை, பரலோகம் இல்லை என்று சொல்லும், நீ போய் சேருவியா? இந்த உலகம் அநியாயம் செய் என்று சொல்லும், நீ செய்வியா? இந்த உலகம் ஏமாற்ற சொல்லும், நீ செய்வியா? இந்த உலகம் உன்னை பாவம் செய்ய சொல்லும், நீ செய்வியா? எப்படி நம்ம சேர முடியும்? யதார்த்தமாய் நம்ம இருப்போம் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மாற்றுவார். ஸ்தோத்திரம். ஒருபோதும் நாம் மாறக்கூடாது. நமக்கும் இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அந்நிய ஜனங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஸ்தோத்திரம். ஏன் ஒரு கிறிஸ்தவன் மாற்றமே இல்லாம இருக்கிறானா? அவன் மாறி நிற்கிறான், கலர் மாறி நிற்கிறான். அதனால தான் அவன் மாற முடியல. சர்ச்சுக்கு வந்தா ஜானா மாறிடுவான், வெளியே போன உடனே கோபாலா மாறிடுவான். எப்படி? அப்போ சாராய் கடைக்கு போனா சண்முகமா மாறிடுவான். எப்படி இது? எப்படி உங்க மைண்ட் மாறும்? உலக ஜனம் என்ன சொல்லும்? என்னடா கிறிஸ்தவன், என்ன சர்ச்சுக்கு போறான், என்னடா அவன் சர்ச்சு, என்னடா அவங்க அது கேவலமா பேசுவான். பைபிளுக்கு அவமானம், இயேசுக்கு அவமானம். ஸ்தோத்திரம். உலகத்தோடு ஒத்து போவாத வேஷம் போடாத. நீயா இரு, அப்பொழுது உன் மனது புதுப்பிக்கப்படும். மூன்றாவது காரியம் பாருங்க. மூன்றாவது காரியம் பவுல் சொல்லுகிறார், நம்முடைய மனது புதிதாகும்படிக்கு. மூன்றாவது காரியம் பவுல் சொல்லுகிறார் பாருங்க, ரொம்ப யோசிக்காத. அவ்வளவுதான். 3ஆம் வசனத்துல 12:3 பவுல் எழுதுகிறார், என்ன செய்யக்கூடாதான்? ரொம்ப யோசிக்காத. ரொம்ப யோசிச்சா உன் மைண்டு இதாகாது. சூப்பர் வார்த்தைங்க. இதெல்லாம் அழகா உட்காந்து படிச்சு பாருங்களேன். அருமையான தத்துவங்கள். ரொம்ப யோசிக்காதப்பா அப்படின்னு சொல்றாரு. உனக்கு என்ன அளவு இருக்குதோ அது வரைக்கும் யோசி. ரொம்ப 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 யோசிச்சா நம்மளோட மைண்ட் என்ன ஆகுமா? அது இதாகாது, புதிதாகாது. அந்த மைண்டு நம்ம கண்ட்ரோலில் வராது. அது கடவுள் கண்ட்ரோல்லையும் வராது. அது இவன் இப்படி இருப்பான், ஆனால் யோசிக்கிறது வேற ஏதாவது யோசிச்சு கிடப்பான். அந்த வாசை படிங்க. மூன்றாம் வசனத்தில் 3ஆம் பாருங்க. தன்னை குறித்து நினைக்கிறத காட்டிலும் அதிகமா யோசிக்காது நீ. அதான் அந்த வார்த்தை. ரொம்ப யோசிக்காதீங்க. ரொம்ப யோசிச்சுனா நம்ம மென்டல் தான் ஆயிடுவோம். அளவுக்கு அதிகமா யோசிக்கிறது. அப்படியே அப்படி ஆயிடுச்சா, இப்படி ஆயிடுச்சா, எப்படி ஆனா உனக்கு என்ன? இனி உனக்கு சோறு குத்துக்கிறாரு கடவுள்.
நீ துணி கொடுத்துருக்கிறாரா, இன்னைக்கு நல்லா இருக்கிறியா, இனி உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களா, உங்கள் வீட்டில் நல்லா, அவ்வளோதான் போடு, அடுத்த கட்டம் தேவன் பார்த்து கொள்வார். இதாங்க கிறிஸ்துவம் நமக்கு சொல்லி தருது. ரொம்ப யோசிக்காத, மிஞ்சி யோசிக்காத. அப்படியே சொல்லுது அந்த வார்த்தை பாருங்க, அருமையான ஒரு வார்த்தை. என்ன போட்டிருக்காங்க? மிஞ்சி எண்ணாமல். மிஞ்சி மிஞ்சி யோசிக்காத, ரொம்ப யோசிக்காத. ஸ்தோத்திரம். நான் இப்படி ஆயிட்டா எப்படி, என் புள்ள எப்படி ஆயிட்டா எப்படி, என் வீட்டுக்காரர் எப்படி ஆயிட்டா எப்படி, எப்படி ஆயிட்டா, நல்லா தானே இருக்கிற நீங்க. ரொம்ப மிஞ்சி அதிகமாய் நாம் யோசிக்கும் போது நம்முடைய மனது கர்த்தர் புதிதாக்க முடியாது. தேவையில்லா ரொம்ப யோசிக்கும் போது என்னங்க யோசிச்சு பாருங்க, ரொம்ப யோசிக்கிறேன்னா உலகத்துல குப்பையெல்லாம் நான் மைண்ட்ல வந்துச்சுன்னு அர்த்தம். உலகத்துல குப்பை சாக்கடை எல்லாம் உன் மைண்ட்ல வந்துச்சுன்னு அர்த்தம். எதோ யோசிக்கிறது, எதோ யோசிக்கிறது, ரொம்ப ரொம்ப யோசிக்கிறது. மிஞ்சி எண்ணாமல் இருப்பீர்களாக. ஸ்தோத்திரம். உங்களுக்கு எந்த அளவு என்ன கடவுள் நியமித்திருக்கிறாரோ அதை யோசி, போதும். உனக்கு என்ன, குடும்பம், பிள்ளைகள், மனைவி, அவ்வளவுதான். சபை, பரலோகம் போனோம், நல்லா இருக்கணும், முடிஞ்சு போச்சு. மிஞ்சி யோசிக்கும் போது நம்முடைய மனது புதிதாக்கப்பட முடியாது. ஸ்தோத்திரம். 4வது காரியம், அதே வசனத்தில் 4வது காரியம், இன்னொரு காரியம் சொல்றேன் பாருங்க. அடுத்தது இன்னொன்னு சொல்றாரு பவுல். என்ன சொல்றாருன்னா, விசுவாச யோசனையை செய். அதே வசனத்தை போட்டுது பாருங்க. மிஞ்சி எண்ணாமலும் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி யோசிக்கணும். பாருங்க, சூப்பர் வார்த்தைங்க. விசுவாசத்தை நம்முடைய மைண்ட்ல கொண்டு வரணும். நல்லா புரிஞ்சுக்கணும். விசுவாசம் என்ற ஒரு சக்தியை நம்ம மைண்ட்ல கொண்டு வரணும். ஃபெய்த், அந்த சக்தியை நம்ம மைண்ட்ல கொண்டு வரணும். விசுவாசத்தை நாம் யோசிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கென்று ஒரு அளவு விசுவாசம் கொடுத்திருக்கிறாராம். அதை நம்ம என்ன பண்ணோம், மைண்ட்ல ஓட்டணும். மைண்ட்ல அதை நம்ம என்ன பண்ணோம், ஆக்டிவேட் பண்ணோம். மைண்ட்ல அதை கொண்டு என்ன பண்ணோம், அப்ளை பண்ணோம். மைண்ட் அதை கொண்டு வந்து நம்ம அதை சேர்க்கணும். ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தை பாருங்க. அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படி அவன் யோசிக்க வேண்டும். தேவையில்லாத யோசிக்காத, மிஞ்சி யோசிக்காத, விசுவாசத்தின்படி யோசி. ஸ்தோத்திரம். அப்பொழுது உன் மனது புதிதாக்கப்படும். அப்பொழுது உன் மனது புதிதாய் மாற்றப்படும். நீ மறுரூபம் ஆவாய், மறுவாழ்வு பெறுவாய், அடுத்த கட்டத்திற்கு போவாய். ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலகத்தில் எல்லாம் இந்த பாயிண்ட் தாங்க பிடிச்சிருக்கிறாங்க எல்லாரும். மெடிடேஷன். என்ன போயிட்டாங்க எல்லாரும், தியானம், மெடிடேஷன். காலேஜ், ஸ்கூலு, ஆஃபீஸில் எல்லாமே இதுதான். ஏன், மைண்டு கண்ட்ரோல் பண்ணும், மெடிடேட் பண்ணும். மெடிடேஷன் மெடிடேஷன். நமக்கு மெடிடேஷன் சென்டர் இதுதான். மெடிடேஷன் பண்ண வேண்டிய பொருளே நம்ம கையில் பைபிள் தான். ஆனால் உலகத்தின் மெடிடேஷனுடைய உச்சகட்டம் சர்பம். உலகத்தில் பண்ணுறாங்க பாருங்க, மெடிடேஷன் சொல்கிறாங்க பாருங்க, ஸ்கூலாகட்டும் காலேஜ் ஆகட்டும், அதோட உச்சகட்டம், அதோடைய அடுத்த லெவல் என்னடா, சர்பம். அவன் நடு எலும்புல வந்து சர்பம் சுத்துமா. ஸ்தோத்திரம். அந்த மெடிடேஷன் எங்களுக்கு தேவை கிடையாது. ஸ்தோத்திரம். எங்களுடைய மனது என் தேவன் புதிதாக்குறார். எங்களுடைய மனதை எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு புதிதாய் மாற்றி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசத்தை நீங்கள் யோசிக்கும் பொழுது உங்களுடைய மனது புதிதாய் மாறும். ஸ்தோத்திரம். அடுத்தது 5வது காரியம். 5வது காரியம், நான் போயிட்டு சீக்கிரம். 5வது காரியம் பாருங்க. 5வது காரியம், நம்முடைய மனது புதிதாய் மாறும்படிக்கு பவுல் சொல்ற 5வது காரியம் என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயம் என்று நாம் சொல்ல வேண்டும். எந்த வசனம் அது? 4:5 நாம் படிக்கிறோம். பவுல் எழுதுகிறார், நாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயங்களாயிருக்கிறோம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டேன், கிறிஸ்தவன்,
என்ற ஒரு மைண்ட் செட்டப் போதாது. நமக்கு என்ன மைண்ட் செட்டப் வேணும்? நான் இயேசுவின் சரீரத்தில் இருக்கிற அவயம் என்று நாம் சொல்லணும். நான் தனிப்பட்ட ஆள் அல்ல, நான் இயேசுவோட பாடியில ஒரு பார்ட். நான் இயேசுவின் சரீரத்தில் இணைந்திருக்கிற ஒரு அவயம். நான் என்னை பிரிக்க முடியாது. நான் இயேசுவின் சரீரத்தில் இருக்கிறேன். நான் இயேசுவின் சரீரத்தோடு இணைந்திருக்கிறேன் என்ற ஒரு மைண்ட் செட்டப் மிக முக்கியம். ஸ்தோத்திரம். இதை நான் அடுத்த வியூல சொல்றேன் பாருங்க. இன்னொரு வியூல என்ன சொல்றேன் என்றால், சபை ஐக்கியம் இருக்க வேண்டும். இயேசுவின் சரீரம் என்றால் சர்ச். இயேசுவின் சரீரம் என்றால் சபை. சபையின் ஐக்கியம், சபையின் மெம்பர், சபையின் ஃபெலோஷிப், இதை நாம் இழக்காமல், இதை நாம் பத்திரமாய் நாம் காத்துக்கொள்வோம் என்றால் நிச்சயம் நம்முடைய மைண்டை கர்த்தர் புதிதாய் மாற்றுவார். சபை மிக முக்கியம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன பாருங்க, உலகத்தில் எல்லா மனித குலத்திற்கும் தேவையான சகல நன்மையும் ஆசீர்வாதங்களும் இங்க தான் வச்சிருக்கிறார். சபையில் தான் வைத்திருக்கிறார். எல்லா மனிதனுக்கும் சபை வேண்டும். எல்லா மனிதனுக்கும் சபை முக்கியம். எல்லா மனிதனுக்கும் சபை ஐக்கியம் வேண்டும். எல்லா மனிதனும் சபையாக இயேசுவின் சரீரத்திலே அங்கமாய் மாற வேண்டும். இதுதான் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம். ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் தன் மனதை புதிதாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவின் சரீரமாகிய சபையின் அங்கத்தினராய் அவன் மாற வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபையை விட்டு சுத்துறது, சபையின் ஐக்கியம் இல்லாமல் இருப்பது, சபை ஃபெலோஷிப் இல்லாமல் இருக்கிறது. நான் கிறிஸ்டின் தான், சர்ச்சுக்கு போறேன், ஆனா எனக்கு ஒரு சபை ஐக்கியம் இல்லைன்னு சொன்னா உன் மைண்ட் எப்படி இருக்கும்? உன் மைண்ட் எப்படி புதுசா மாறும்? மைண்ட் செட்டப் சரி இருக்காது. சபை ஐக்கியம், சபை அங்கத்தினர், சபை ஃபெலோஷிப் என்று நமக்கு மிக முக்கியமான அனுபவங்கள் வேண்டும். ஸ்தோத்திரம். அப்பொழுது நம்முடைய மனது புதிதாக மாறும் என்று பவுல் இங்க எழுதுகிறார். கடைசி 6வது காரியம் சொல்ல முடிச்சிடுறேன். கடைசி காரியம் பாருங்க. கடைசி காரியம் பவுல் சொல்றாரு. கடைசி காரியம், நம்மை தேவன் வைத்திருக்கிற தகுதியில் நாம் தரித்து இருக்க வேண்டும். நம்மை கடவுள் வைத்திருக்கிற தகுதியிலே நாம் தரித்திருக்க வேண்டும். எந்த வசனம்? 7, 8 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் எப்படி இருக்கணும்? அவங்க தரித்திருக்க வேண்டும். கடவுள் உன்னை வச்சிருக்கிற பொசிஷன்ல கரெக்டா இருக்கணும். உன் பொசிஷனை விட்டுறக்கூடாது. ஸ்தோத்திரம். உன் ஸ்தானத்தை விட்டுறக்கூடாது. ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனிதன் கூட்டை விட்டு அலைகிற பறவை போல இருப்பான் என்று நீதிமொழி எழுதப்பட்டிருக்கிறது. என்ன பாருங்க, கடவுள் இந்த உலகத்தில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் கொடுத்திருப்பார். கணவன் என்ற ஸ்தானம் இருக்கலாம், மனைவி என்ற ஸ்தானமாக இருக்கலாம், பிள்ளைகள் என்ற ஸ்தானமாக இருக்கலாம். ஸ்தோத்திரம். உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்திருக்கலாம். அதை நீ விடக்கூடாது. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற பொசிஷன்ல நீ இருந்தாதான் கர்த்தர் உன்னை நடத்த முடியும். கடவுள் ஒரு இடத்துல வைக்கிறது, நம்ம போய் ஒரு இடத்துல ஓடுறது. கடவுள் ஒரு இடத்துல வச்சா நம்ம இன்னொரு பக்கம் ஓடுறது. ஸ்தோத்திரம். கடவுள் உன்னை வைத்திருக்கிற ஸ்தானத்தில், கடவுள் உன்னை வைத்திருக்கிற தகுதியில், கடவுள் உன்னை வைத்திருக்கிற அந்தஸ்தில், கடவுள் உன் கையில் கொடுத்திருக்கிற பொறுப்பில், குடும்ப பொறுப்பு, வீட்டு பொறுப்பு, கடவுள் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறாளோ அதில் நீ தரித்து இருக்கும் பொழுது கர்த்தர் உன் மனதை புதிதாய் மாற்றுவார், புதிதாய் மாறும். நிறைய விஷயங்கள் பவுல் எழுதுறாரு பாருங்க. அல்லாமலும் என்று சொல்றார், அப்படி இருக்க என்று சொல்லுகிறார். நிறைய விஷயங்கள் அப்படியே பவுல் எழுதி கொண்டே வருகிறார். ஸ்தோத்திரம். முக்கிய அம்சம் என்னவென்றால் மறுரூபம், மறுமாற்றம், உருமாற்றம், ஒரு பெரிய மாற்றம் உருவாகும் என்ற ஒரு முக்கிய கருத்தை வைத்தான் பவுல் இங்க எழுதுறார் ரோமர் சபைக்கு. ஸ்தோத்திரம். உங்க மனசை நீங்க புதிதாக்க பாருங்களேன், நீங்க மாற முடியும். மனசை புதுசாக்குங்க. பழைய விஷயத்தை யோசிக்காதீங்க. அந்த பழைய விஷயத்தை நீங்க மனசுல கொண்டு வராதீங்க. உங்க மைண்டை புதுசாக்குங்க. ஏசப்பா காரியங்களை செய்வார், அவர் புதிய காரியத்தை செய்வார் என்று பவுல் சொல்லி கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் கூட கடவுள்
நம் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். பழையவைகளை யோசிக்காத. பழையவைகளை உன் மனதில் எடுத்து போடு. ஸ்தோத்திரம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்குவாயாக. ஸ்தோத்திரம். எல்லா பழையவைகளையும் விட்டு புதியவைகளுக்காக முன் தொடருவாயாக. ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மனதை தருவாராக. தேவனை தேடி வந்திருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஒரு ஜெபம் பண்ணி நாம் முடிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடுங்க. 2 நிமிஷம். ஸ்தோத்திரம். உன்